இன்டர்வியூல யாராவது பாராட்டு வாங்கியிருக்கீங்களா? கண்டிப்பா யாருமே வாங்கியிருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி தான் அதுவும் ஹெச்ஆர் கிட்ட இன்டர்வியூல ஒரு பாராட்டு வாங்கியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே நம்மலாம் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போறோம் அப்படின்னா, நம்ம மைண்ட்ல என்னென்னவோ தோணும். ஐய்யய்யோ! இன்டர்வியூல என்னென்ன கொஸ்டின் கேட்க போறாங்களே தெரியலையா? ஐய்யய்யோ! இன்டர்வியூல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம எப்படி பதில் சொல்ல போறோமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே போவோம். இங்க ஒரு பெண்மணி கேட்ட கேள்விக்கு டான் டான்னு பதில் சொல்லியிருக்கு. அது என்ன கேள்வி? அது என்ன பதில் அப்படின்னு கேட்டா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. பொதுவா நம்மலாம் ஒரு இன்டர்வியூ போறோம் அப்படின்னா, நெறைய கண்டிஷன்லாம் போடுவாங்க. இதுக்கெல்லாம் ஓகேவாம்மா, இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்க வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்க சொல்றோம் அப்படின்ற மாரியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க ஒரு பெண்மணி கிட்ட அப்படிதான் ஹெச்ஆர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க சாட்டர்டேவும் ஒர்க் பாக்குற மாரி இருக்கும். இது உங்களுக்கு ஓகேவா? அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லைங்க எனக்கு சாட்டர்டே எல்லாம் கண்டிப்பா முடியாது. நீங்க வந்து என்ன ஒர்க் குடுக்குறீங்களோ அந்த ஒர்க்க வந்து நான் ரொம்ப நல்லாவே பண்ணுவேன். ஆனா கண்டிப்பா என்னால சாட்டர்டே எல்லாம் ஒர்க் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே ஹெச்ஆர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீ எந்திரிச்சு போம்மா நீ வேலைக்கே லாயக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். கண்டிப்பா அவங்க அப்படி சொல்லல. அதுக்கு அந்த ஹெச்ஆர் வந்து அந்த பெண்மணி கிட்ட சொல்லியிருக்காங்க. உண்மையாவே உன் மனசுல பட்டது டான் டான் பேசி எப்படி இது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல எதுக்கு வந்து நான் வந்து அப்புறம் பாத்துக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையில ஜாயின் பண்ணிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்துறது இல்லாம நான் ஏன் என்னையும் கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு அந்த ஹெச்ஆர் கிட்ட பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு சாட்டர்டே எல்லாம் வேணாங்க. இல்ல எனக்கு ஒர்க்கே வேணாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னதுலுமே ஹெச்ஆர் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அதனால வந்து அந்த ஹெச்ஆர் வந்து அந்த பெண்மணி வந்து ரொம்பவே பாராட்டி இருக்காங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டாங்க அந்த ஹெச்ஆர். அப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க இன்டர்வியூ போற இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலில யாராவது புதுசா வந்து வேலை தேடிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? மறக்காம இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க.